ஜோடி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப தனுசு ராசிக்காரர்கள் எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டால் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில மாற்றம் வரலாம் அப்படிங்கிறது. இந்த உணவு வகைகள் பத்தி நான் பேசும்போது இது நிறைய நான் எல்லாருடைய என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களும் சரி, என்னுடைய மாணவர்களுக்கும் சரி, இந்த உணவு வகைகள் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணி அதில் உள்ள ஆய்வுகளை வைத்துதான் உங்களுக்கு இந்த இந்த நிகழ்ச்சியை சொல்றேன். இந்த பரிகாரங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டப்பட்ட விஷயங்கள். நான் பாடம் எடுக்கிறேன்னா அது என் மாணவர்களை வைத்து அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு பாருங்க என்ன டிஃபரெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பதனால் அவங்களுடைய மாற்றங்களை நான் உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த வகையில் சொல்லக்கூடியது ஒவ்வொரு ராசிக்கும் நான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் தனுசு ராசிக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, தனுசு ராசி பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான, தனக்குன்னு ஒரு குறிக்கோள், தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடோட இருப்பாங்க. அவங்க அசைவ விரும்புவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கோங்க. ஏன்னா அவங்க இறை சக்தி உடையவர்கள், இறை மேல் நம்பிக்கை உண்டு. நெத்தில விபூதி வச்சுட்டு ரொம்பவே நல்லா இறை மேல் நம்பிக்கை இல்லாட்டா கூட தனக்குன்னு ஒரு ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரிதான் இருப்பேன் அப்படி. அதுல இருந்து தவிர கொஞ்சம் மாறினா கூட அவங்களுக்கு திரும்ப அது எஃபெக்ட் காமிக்கும், திரும்ப அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த எலாஸ்டிக் ரப்பர் எப்படி இருக்குமோ அப்படியேதான் அப்படி இழுப்பாங்க. இழுத்து விட்டா திரும்ப அதே இடத்துக்கு உட்கார்ந்துரும் இல்லையா? அதே மாதிரிதான் தனுசு ராசிக்காரர். யாராச்சும் இழுத்தாங்கன்னா அப்படி இழுப்பாங்க. ஆனா இழுத்து போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அது சூட்டபிள் ஆகலன்னா தன் பழைய நிலையில அடைஞ்சிருவாங்க. எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. தனுசு ராசிக்காரர்களால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் தன் பழைய நிலையை அடைவதற்கு. அதனால அவங்க தன்னை வளைச்சு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணியும் அந்த வளைச்சு கொடுக்கிற இடம் அவங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்னா தன் பழைய நிலையை அடையக்கூடிய முழு சக்தி தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு. இப்ப இவங்க அசைவம் விரும்புவார்கள், அசைவம் விரும்பி உண்பார்கள்ங்கிறத நீங்க ஏத்துக்கொள்ளணும். இவங்க எப்படி அசைவத்தை விரும்புவார்கள் அப்படின்னா, இவங்க பாத்தீங்கன்னா உண்ணும் உணவு இந்த நெறிமுறையுடன் உண்றதுங்கிறது கிடையாது. காலை உணவை காலையிலேயே சாப்பிடணும், மத்தியான உணவை மத்தியானம் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப அந்த உணவை எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கு சாமிக்கு வைக்கிற பிரசாதத்தை முழுமையாக அந்த பிரசாதம் காலியாகும்னா காலியாகாது. அது காய வைத்து மறுநாள் காக்காக்கு போடுவாங்க ஒழிஞ்சு அந்த பிரசாதத்தை எல்லாத்தையும் பகிர்ந்து உண்ணக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறது. பொதுவாக இந்த சாமி கும்பிடும் போது, முன்னோர்கள் கும்பிடும் போது அந்த பிரசாதத்தை பிரித்து கொடுக்கும், அதை மத்தவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது, இல்லாட்டி அவங்க உட்கார்ந்து சாப்பிடுவது, இந்த மாதிரி முறைகள் உண்டு. ஆனா தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த முறைகளே வராது அப்படிங்கிறதுதான் முக்கியமானதாக இருக்கும். அசைவ விரும்பிகள் அசைவம் சாப்பிடுவாங்க. ஒரு 2 பீஸாஸ் நான் கறியே சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உள்ளவங்களும் இருக்காங்க. அந்த மசாலா வாடையாச்சும் எனக்கு வரட்டுமே அப்படிங்கிற தன்மையும் இருக்கும் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனா தனுசு ராசிக்காரர்கள் அசைவத்துக்குரியவர்கள் தான் அப்படிங்கிறது ஐயம் இல்லை. ஆனா தனுசு ராசிக்காரர்கள் எந்த நாளில் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வியாழக்கிழமையும் சாப்பிடலாம். வியாழக்கிழமை சாப்பிடும்போது சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலாம். இவங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கூட இவங்க சாப்பிடலாம். இதெல்லாம் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதோடைய நெகட்டிவ் அவங்களுக்கு வராது அப்படிங்கிறது. இவங்களுக்கு எல்லா நாளுமே அவங்களுக்கு சமநோக்கு நாளாகவே பார்ப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கியமா செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது. தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உண்ணும் உணவில் இவங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவு, இட்லி, தோசை, கூழு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாரம்பரிய உணவுகளை நாடி உண்பார்கள். அப்படி ஏன் தனுசு ராசிக்காரர்கள் அசைவ விரும்புகள்? அந்த 2ஆம் பாவத்தில் சனி வீட்டில் செவ்வாய் உச்சம். இந்த செவ்வாய்ங்கிற ரத்தம் சார்ந்த விஷயங்கிறதுனால அவங்க அசைவ உணவுகளுக்குள்ளதே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். இவங்க உணவில் நிறைய குழப்பம் பண்ணிக்குவாங்க. இந்த உணவு சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அந்த உணவு சாப்பிட்டா நல்லா இருக்குமா சொல்லிட்டு நிறைய குழப்பங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது. இவங்க உணவில் அசைவ உணவு சாக்கும் போது அவங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சிறு ஐயமும் இல்லை. ஆனா பண வரவுக்கும் அசைவ உணவுக்கும் இவங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இவங்க மூதாதையர்கள் ரொம்ப அசைவ விரும்பிகளாகவும் இருந்திருக்காங்க. இந்த அசைவ உணவினால் அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகளும் உருவாயிருக்கும். அசைவ உணவை வைத்து ஒரு கதையே அவங்க உருவாக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மூதாதையர்களுடைய அசைவ உணவுடைய பாசம், பிரியம் அப்படி தெரியும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா வெஜிடேரியன், அதுவும் நல்லா உண்பார்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அசைவ உணவு மட்டுமல்லாமல் இவங்க சைவ உணவும் இவங்களுக்கு விரும்பி உண்ணக்கூடியவர்கள், எல்லாமே சமமாக பார்க்கக்கூடியவர்கள். ஆனா சைவத்தை எடுத்தாலும் சைவத்தையும் கரெக்டாக வகைப்படுத்தி கொடுத்த உணவுகளை நல்லா எடுத்துக்குவாங்க. கூட்டு, பொரியல், சாம்பார்ங்கிறது நல்ல ருசியுடன் உண்பதை இவங்க விரும்புவாங்க. அந்த மாதிரி ருசியான உணவுகளை கொடுக்கும்போது சைவ உணவையும் இவங்க சிறப்பாக எடுத்துக்குவாங்க. கீரை வகைகள் இவங்க
ரொம்ப அழகா எடுத்து சாப்பிடுவாங்க. கீரை வகைகளுக்குள்ளது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கீரையை நிறைய உட்கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கீரையுடைய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. இவங்க உணவில் வந்து நிறைய கால்சியம் உணவுகள் நிறைய எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்திருந்தனால கீரை இவங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும். பாத்தீங்கன்னா அசைவமும் இவங்களுக்கு சூட்டபிள் ஆகுது, கீரையும் சூட்டபிள் ஆகுது. அதே மாதிரி மீன் உணவு வகைகளும் இவங்களுக்கு நல்லா சூட்டபிள் ஆகும். மீனும் நல்லா உட்கொள்வார்கள். இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லா உணவுகளும் இவங்களுக்கு சம நோக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த உணவை வந்து இவங்க அலட்சியப்படுத்துற தன்மை இருக்குன்னா, இறைவனுக்கிட்ட வைத்த உணவை அலட்சியப்படுத்தும் தன்மை இருக்கும். அதனால இறைவனுக்கு படைத்த உணவுடைய அலட்சியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து அதை எல்லாருக்கும் சமமா படுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்க வெளியில எங்கேயும் போகும்போது உங்களுக்கு உணவினால் வரக்கூடிய மாற்றங்கள் எது? அப்போ நான் வாயில எந்த உணவு வகைகளை வாயில போட்டுக்கலாம் அப்படின்னா, எள்ளு முட்டாய் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த எள்ளு முட்டாயை வந்து வாயில போட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு நீர் சுரக்கிறது மட்டும் இல்லாமல் எள்ளு முட்டை வந்து உங்களுடைய தசைகளுக்குள்ளதையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால எள்ளு முட்டை தசை ரத்தம் சார்ந்த விஷயத்துக்குள்ளதே உருவாக்கும். அப்படிங்கிறதுனால எள்ளு முட்டாய் வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு வெளியில போகும்போது வாயில் போட்டுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல இதாக இருக்கும். தானம் கொடுக்கும் போது நீங்க கொடுக்க வேண்டியது வந்து புளியோதரை தானம், அதுக்கப்புறம் இந்த எள்ளு முட்டாய் தானம், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுக்கும். பொதுவாக அசைவ உணவுகளை தானம் நிறைய கொடுப்பீங்க, நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அது ரொம்ப நல்லது. பிரியாணி வாங்கி கொடுப்பீங்க, பிரியாணி செஞ்சு கொடுப்பீங்க, இந்த மாதிரி அசைவ உணவுகளுக்குள்ளதே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதே ரொம்ப ஆசைப்பட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறது. அதனால உணவு பாரம்பரியம் கலந்த உணவுகள் உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும். ராகி தோசை, அடை தோசை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு உணவு பதார்த்தத்தில் ஒரு பிடித்த உணவுகளில் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு உணவு கொடுப்பதிலும் சிறந்தவர்களாகவும் நீங்க இருப்பீங்க. உணவு கொடுப்பதில் நிறைய உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டத்துக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால தனுசு ராசிக்காரர்கள் நீங்க ஹோட்டல் வச்சா கூட நல்லாதான் இருக்கும். ஏன்னா எல்லா உணவும் உங்கள் வசமாக இருக்கும். ஏன்னா இது அன்னபூர்ணி இருக்கும் இடம் அல்லவா. அதனால அன்னபூரின் சாயலாகவே இந்த உணவுகள் இருப்பதினால் தனுசு ராசிக்காரர்கள் எல்லா உணவும் உங்களுடைய கை வண்ணத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையுடன் இருங்க. உணவுகளை தானம் கொடுக்கலன்னா உங்க மனநிலை பாதிப்படையும். உணவுகளை தானம் கொடுக்காமல் இருக்கிறவர்களுக்கு நிறைய அவமானங்களை சந்திப்பீர்கள். ஆனா உணவை அலட்சியப்படுத்தாமல் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வளமுடனும் இருக்கும், வெற்றி வாய்ப்புகளையும் கூடி வரும். ஆனா தனுசு ராசிக்காரர்கள் வெற்றியும் வாய்ப்புகளையும் மிக அருகில் நெருங்கி கொண்டே இருக்கீங்க. பல வெற்றிகள் உங்களை நாடி வர வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.